இதுவே காஃபிராக இருந்தால், இதுவே பாவியாக இருந்தால், இதுவே முஷ்ரிக்காக இருந்தால், இதுவே ஒரு மனிதன் பாவத்தோடே வாழ்ந்து நரகவாதியாக மரணித்தால், மன் ரப்புக என்று கேட்கப்பட்டால் அவன் என்ன சொல்லுவான்? ஹா ஹா லா அஜ்ரி. ஹதீஸில் அப்படியே வருது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று புலம்புவான். ரப்பு யார் தெரியாது, நபி யார் தெரியாது, தீன் எது தெரியாது, உன்னுடைய ரப்பு யார்? அவன் சொல்லுவான் லா அத்ரின்னு சொல்லுவான். வமா தீனுக, உன்னுடைய தீன் எது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இவர் யார், ஒமன் நபியுக என்று கேட்கப்படுகிற பொழுது அவர் சொல்லுவான் எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் அவன் எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது, ஏன் உலகத்தில் அவனை பொருட்படுத்த இல்லை. உலகத்துல மார்க்கம் என்பது இந்த சில நபர்களுக்குரியது, இவர்களுக்குரியதான் மார்க்கம், இவர்கள் மட்டும்தான் அதை பின்பற்றணும், நாங்கள் எல்லாம் அந்த உலகத்துல நினைச்சபடி வாழலாம் என்று வாழ்ந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த மனிதன் நரகவாதியாக இருப்பான். அவனுக்கு நரகத்தில் இருந்து அப்படியே கதவுகள் திறக்கப்படும். நரகத்தினுடைய அந்த வேதனை, அந்த நெருப்பினுடைய உஷ்ணம் அப்படியே வரும். அந்த மனிதனுக்கு அந்த மலக்குமார்கள் அடிப்பார்கள், அதாவது இரும்பாலான சம்மட்டியால் அப்படி அடிப்பார்கள். அவனுக்கு அந்த சப்தத்தை அந்த அகோரமான சப்தத்தை மனிதர்களை தவிர எல்லாரும் கேட்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே, அதாவது மனிதர்களையும் ஜின்களையும் தவிர எல்லாரும் கேட்பாங்க. அந்த அளவு அகோரமான ஒரு சப்தமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களை பாருங்க, அந்த மனிதன் கபருக்குள்ள வைக்கப்பட்டு அவனுக்கு அடிக்கப்படும். அதை இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஒரு கல்லு மலைக்கு மேல அடிச்சால் அந்த கல்லு மலை அப்படியே லசார துராபன், அப்படி மண்ணா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு சம்மட்டியால இவனுக்கு அடிக்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க, எப்படி இந்த சூழ்நிலை. இது நானாக நீங்களாக இருந்தால், இதெல்லாம் கதை இல்லை சகோதரர்களே, ஆதாரபூர்வமான செய்திகள். இதெல்லாம் கதை இல்லை. நானும் நீங்களும் இந்த நிலையில மாட்டிக்கொண்டோம். நாங்க நினைச்சிருக்க நாங்க சொர்க்கவாதிண்டு, அப்படி அல்ல சகோதரர்களே. நாங்க பயந்து வாழணும். அடுத்த நொடி மரணம் வந்தா நான் கபருக்குள்ள வைக்கப்படுவேன், எனக்கு இப்படி அடிக்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு அடிக்கப்பட்டால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அந்த மனிதனுக்கு அப்படி ஒரு அதாபு கொடுக்கப்படும். அதன் பின்னால் நரக படுகொலியாக அவனுடைய கபர் மாறும். அவனுடைய கபர் நரக படுகொலியாக மாறும். அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கிருந்து நரகத்தினுடைய அந்த உஷ்ணம், நரகத்தினுடைய அந்த நெருப்பினுடைய அந்த ஜுவாலை அப்படி அடித்து கொண்டே இருக்கும். நரகத்து வேதனையை அந்த மனிதன் சுவைத்து கொண்டே இருப்பான். இதுதான் உன்னுடைய தங்குமிடம். எழுப்பாட்டப்படும் வரை அதுக்குள்ளே இருப்பார். யாரெல்லாம் மௌத்தானாங்களோ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில இருந்து இன்று வரை யாரெல்லாம் மௌத்தாவங்களோ அவங்க எல்லாம் பரிசக்கூடிய வாழ்க்கையில இருப்பாங்க. ஒன்று சொர்க்கத்து பூஞ்சோல அல்லது கபருடைய நரகத்தினுடைய படுகொலியா இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்தாகிற ஒரு நிலையில இருக்கிற ஒரு மனிதன் மௌத்தாகிற நேரம் நல்ல மனிதனாக இருந்தா அவனுக்கு சொர்க்கத்து இன்பங்கள் காட்டப்படும். சொர்க்கத்து இன்பங்கள் காட்டப்பட்டால் அவன் மௌத்தாகிற வேளையிலே அவனுக்கு காட்டப்பட்டுதான் உயிர் கைப்பற்றப்படும். அப்ப ஒரு மௌத்தான ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டாலே அவனை மக்கள் என்ன செய்வாங்க, ஜனாசாவை அப்படியே தூக்கிட்டு போற நேரம் அந்த ஜனாசா ஃபஇன்கான சாலிஹா கத்திமூனி, அது நல்ல ஜனாசாவாக இருந்தால், அந்த ஜனாசா நல்ல ஜனாசாவாக இருந்தால் அது என்ன சொல்லும் தெரியுமா? நமக்கு தெரியாது, நாங்க கேட்க மாட்டோம், மனிதர்கள் அந்த சத்தத்தை கேட்க மாட்டாங்க, அடுத்த எல்லாம் கேட்பாங்க, அடுத்து எல்லாரும் கேட்பாங்க, எல்லா மிருகம் கேட்கும். அந்த மனிதன் நல்ல ஜனாசாவா இருந்தால் என்ன அவசரமா கொண்டு போங்க, என்னை நீங்க அவசரமா கொண்டு போங்க. இங்க வீட்டுல இருந்து அனைத்து சகோதரர்கள் உறவினர்கள் அழுது கொண்டிருப்பாங்க. ஆனா அவருக்கு ஆசை என்ன தெரியுமா? அவர் பார்த்துட்டாரு, நான் சொர்க்கத்துக்கு போறேன் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கும். ஏன்னா கடைசி நேரம் காட்டப்படும், கத்திமூனி என்ன அவசரமா கொண்டு போங்க. அதாவது அது சாலிஹான ஜனாசா வாய்ந்தா அது. அப்படி இல்லைண்டா அது சாலிஹான ஜனாசா இல்ல, ஒரு காஃபிரான பாவியான ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசா சொல்லும், என்னை எங்க கொண்டு போறீங்க என்று அது கத்தும் கதரும். மனிதர்களை தவிர எல்லாரும் அந்த சப்தத்தை கேட்பார்கள். அந்த அளவு அந்த அகோரமான சப்தம் வெளிப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பனு நஜ்ஜார், சஹீஹ் முஸ்லிம் வருது, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, பனு நஜ்ஜார் கோத்திரத்துக்கு சொந்தமான ஒரு தோட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அவர்களுடைய பகலா, அதாவது கோவரு கழுதையின் மேல இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கோவரு கழுதையில
பனு நஜார் கோத்திரத்துக்கு சொந்தமான ஒரு தோட்டத்தில் இருந்தாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இருக்கிற வேளையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த கோவரு கழுதை திடீரென்று அப்படியே திணறியது, அப்படியே நடுங்கியது, அப்படி பாய்ந்தது, பயந்து மிரண்டு போய் அப்படி பாஞ்சுது. எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கீழே விழுந்துருவாங்க, ரசூலுல்லாஹ் அப்படியே தட்டி விடுற மாதிரி கீழே தட்டி விடுற அளவுக்கு ஃபாஸ்டா பாஞ்சுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்துட்டு அப்படி பார்த்தாங்க. பார்த்தால் அந்த இடத்துல கபர் இருந்தது. அந்த அறிவிக்கக்கூடிய ராவியினுடைய சந்தேகம் 4 அல்லது 5 அல்லது 6 கபர்கள் இருந்தது. இந்த செய்தியில் அப்படியே வருது. அறிவிக்கக்கூடிய ராவி சொல்றாரு 4ஓ 5ஓ 6ஓ கபர்கள் இருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த கபர்ல இருக்கிறவங்களை பத்தி யாருக்காவது தெரியுமா? இந்த கபர்ல இருக்கிறவங்களை பத்தி யாருக்காவது தெரியுமான்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒரு சிலர் சொன்னாங்க எங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னாங்க, இவர்கள் இப்படிப்பட்ட ஆக்கள் தான் மாத்துஃபில் இஷ்ராக், இவர்கள் இணை வைப்பாளர்களாக மரணித்தார்கள் என்று சொல்லி, இணை வைப்பாளர்களாக மரணித்தார்கள் என்று சொல்லி அவங்க சஹாபாக்கள் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபலௌலா அல்லா ததாஃபனு லதஅவுதுல்லாஹ அய்யுஸ்மிஅக்கும் மின் அஸாபில் கப்ர் அல்லதி அஸ்மா மின். அதாவது நான் அல்லாஹ்விடத்தில் நான் துஆ கேட்டிருப்பேன். எப்படி தெரியுமா? நீங்க உங்கள யாராவது மரணிச்சா நீங்க கொண்டு போய் அடக்கம் செய்ய மாட்டீங்க. அதாவது இந்த கபருடைய வேதனை அல்லாஹ் உங்களுக்கு கேட்கும்படி நான் துவா கேட்டு நீங்க கேட்டீங்க என்றால் நீங்க கபர்ல யாரையும் அடக்க மாட்டீங்க. அதனால நான் துவா கேட்காம இருக்கிறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொன்னாங்க? நான் துவா கேட்பேன், நான் இந்த கபருக்குள்ள இருக்கிற வேதனையை நான் கேட்கிறேன், இப்ப இந்த வேதனையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இதை நீங்களும் கேட்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்களும் கேட்கணும் என்பதற்காக அல்ல இடத்துல நான் துவா செஞ்சிருப்பேன். ஆனா நான் அப்படி துவா செஞ்சு நீங்க இந்த கபர்ல வேதனையை நீங்க காதால கேட்டீங்கண்டா உங்களோட வாப்பா, உங்களோட அம்மா, உங்களோட தம்பி, தங்கச்சியை கபர்ல அடக்க மாட்டீங்க. அந்த அளவு அகோரமானதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் துவா கேட்டா நீங்க இப்படித்தான் செய்வீங்க, அதனால நான் துவா கேட்கலன்னு சொன்னாங்க. சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சும்மா அக்பல அலைனா பிவஜ்ஹி, எங்களை நோக்கி சொன்னாங்க, தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபின் நார், நீங்க அல்லாஹ் இடத்துல நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கேளுங்கன்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, நஊது பில்லாஹி மின் அஸாபின் நார், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துரு. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபில் கப்ர், கபருடைய வேதனையை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, காலு நஊது பில்லாஹி மின் அஸாபில் கப்ர், யா அல்லாஹ் கபருடைய வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று சஹாபாக்கள் துஆ செஞ்சாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவாயிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, கபருக்குள்ள ஒரு மனிதன் சொர்க்கவாதியாக இருந்தா சொர்க்கத்தில் இன்பம் கிடைச்சிருக்கும். அப்படி இல்லை, நரகவாதியாக இருந்தால் அவன் தண்டிக்கப்படுவான், அவன் வேதனை செய்யப்படுவான். அவனுடைய அந்த வேதனையை அவன் அந்த கபருக்குள்ள இருந்து அவதிப்படுவது, அவன் அந்த இடத்துல இருந்து அதாபு செய்யப்படுவது நாங்க பார்த்தோம் கேட்டோம் என்ற அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட சொந்தக்காரர்களை யாரையும் அடக்கம் செய்ய விட மாட்டோம். அப்படிப்பட்ட அகோரமான வேதனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரக்கூடிய ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கபர்களுக்கு பக்கத்தில் நடந்து போனாங்க. நாங்க வளமையா கேட்கிறதான், 2 பேருடைய அந்த அதாபு செய்யப்படுற சத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கேட்டுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 பேரும் ஏன் அதாபு செய்யப்படுறாங்க தெரியுமா? கபருடைய வேதனை இருக்கிறது, அதாபு செய்யப்படுறாங்க. எந்த அளவுக்கு வேதனை செய்யப்படுறாங்கண்டா நாங்க பெருசா நினைக்கிறது இல்லை, ஆனா அது பெருசு. அதாவது மாயுஅத்தபான் ஃபி கபீர், பெரிய விஷயத்துக்காக அல்ல, ஆனால் பலா மாற்றமாக அது பெருசுதான். நாங்க பெருசா நினைக்கிறது இல்லை, அவங்களோட பார்வையில் அவங்க பெருசா நினைக்கல. ஒன்று சிறுநீர் கழிக்கும் பொழுது ஒழுங்கா மறைக்காதவர், சிறுநீர் கழிக்கிற நேரம் ஒழுங்கா மறைக்காதவர் ஒன்று. 2வது எம்ஷிபின் நமீமா, அதாவது கோல் சொல்லி தெரிகிறவர். இந்த 2 பேருடைய கபர்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோல் சொல்லி தெரிந்தாலே நாங்க இன்னைக்கு பேசுற வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ், எத்தனை பேரை பத்தி எவ்வளவு கோல் புறம் எவ்வளவு பேசுற சகோதரர்களே. அந்த கோல் சொல்லப்பட்டதுக்காக வேண்டி செய்யப்பட்ட அதாப ரசூல்லா கேட்கிறாங்கண்டா நாங்க பேசுற வார்த்தைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரிகளே. நாங்க சிறுநீர் கழிக்கிறது, சுத்தம் செய்யறது, அதுல அசட்டுத்தனமாக இருந்து விடக்கூடாது. சுத்தத்திற விஷயத்துல நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் அடுத்த மனிதனுடைய மானத்திற விஷயத்துல இதுக்கும் கபருக்குள்ள நாங்க வேதனை செய்யப்படுவோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இது ஒரு நீளமான விரிவான தலைப்பு, சுருக்கமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பர்ஸகுடைய வாழ்க்கை நேரத்தை கருத்துல ஒன்று நான் இதை சுருக்கமாக முடிச்சு கொள்றேன். ஏனென்றால் இது விரிவான தொடர்ச்சியாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. இதை முதல்ல இதை தெளிவாக இந்த பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய கபருடைய பர்ஸகுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. பர்ஸகுடைய வாழ்க்கையில் அவன் கபர், அதுதான் முதலாவது மன்சில். அதுல இருந்தான் அடுத்த கட்டங்கள். கபர்ல சரியா பதில் சொல்லிட்டாண்டா அவர் எழுப்பப்படுற வரைக்கும் சொர்க்க வாழ்க்கை, அதுல இன்பங்கள் கிடைச்சிருக்கும்.
சொர்க்கத்து இன்பங்கள் என்னங்கிறது அதுக்கு அடுத்த தொடர்கள் இன்ஷா பார்ப்போம். அப்ப நரகவாதியா இருந்தா நரகத்துல வேதனை கிடைச்சுக்கிட்டே இருக்கும், நரகத்துல வேதனை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், கபருக்குள்ள ஒரு மனிதன் வைக்கப்பட்டால் அங்கு அவன் சித்தி பெற வேண்டும். அதனாலதான் உஸ்மான் அலிலாம் அழுதாங்க. எனவே எங்களுடைய கபர் சொர்க்கத்து பூஞ்சோலையா மாத்தணுமாக இருந்தா நாங்க அல்லா இடத்துல கபூர்ல இருந்து அதனுடைய அதாபில இருந்து அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடணும். அதே மாதிரி இந்த உலகத்துல சரியான கொள்கையில பெரிய அமல் செய்யறதல்ல நோக்கம் சகோதரர்களே, பெரிய பெரிய அமல்கள் செய்யறதல்ல, சரியான கொள்கையில இருந்து சரியான அமல்களை செஞ்சோம்டா நாங்க கபூர்ல இருந்து பாதுகாக்கப்படலாம், கபூர்ல கேட்கிற கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட கபறுகளை சொர்க்க பூஞ்சோலையாக மாத்தணும். எங்கட பிள்ளைகள், எங்கட சகோதரிகள், எங்கட உறவினர்கள் எல்லோரும் கபருக்குள்ள அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் வழங்கப்படணும். அப்படிப்பட்ட சொர்க்க பூஞ்சோலையாக கபர் மாறணும் என்று நாங்கள் நினைச்சால் அன்புக்குரிய சகோதரர்களே, மௌத்தை நினைக்க வேண்டும், கபருடைய வாழ்க்கையை நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கபருடைய அதாபில் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். கபருடைய வேதனையில இருந்து எங்களை பாதுகாக்கிற அமல்களை செய்ய வேண்டும். நம்பிக்கை தெளிவாக அக்கீதாவோடு வாழ வேண்டும். இப்படி வாழுகிற பொழுது கபூர்ல இருந்து அதனுடைய அதாபில் இருந்து பாதுகாக்கப்படுவோம். அப்படி பாதுகாக்கப்பட்டால் அதன் பின்னால் எங்களுடைய வாழ்க்கை முழுக்க கியாமத் நாள்ல அந்த எழுப்பாட்டப்படுகிற கேள்வி கணக்குக்காக எழுப்பாட்டப்படுகிற வரைக்கும் நாங்கள் சொர்க்கத்தினுடைய இன்பத்திலே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் அல்லாஹ்விடத்துல கேட்டு அதற்கு தயாராகின்ற வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா இந்த ரமலான்ல எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த ரமலான்ல நாங்க முடிவெடுத்து நாங்க தொடர்ச்சியாக நல்ல அமல்கள் செஞ்சு நல்ல சிந்தனையோட நல்ல அகீதாவோட வாழ்ந்து நல்ல மூமின்களாக முத்தகிகளாக நாம் மரணிப்பதற்கு முயற்சிப்போம். அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.